வெறும் கூலியா இருந்த தேவா எப்படி அவ்வளோ பெரிய மேன்ஷன் கட்டினாரு, அவ்வளோ காசு அவருக்கு எப்படி வந்துச்சு? ஒரு 30 வருஷமா தேவா கூடயே ஒரு செட் ஆஃப் கூலிஸ் இருக்காங்கன்னு காமிக்கிறாங்க. அவங்க யாருக்குமே ஃபேமிலின்னு எதுவுமே இல்லையா? சைமன் கேங் உள்ள ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் போயிருக்காரு. அவருக்கு என்ன ஆச்சுனே தெரியலன்னு காளி வெங்கட் கிட்ட ஒரு போலீஸ் சொல்றாரு. அப்படி சொல்றதுக்கு பதிலா அந்த போலீஸ் இன்ஃபார்மரோட போட்டோவை காமிச்சு அவருக்கு என்ன ஆச்சு, அவர் அங்க இருக்காரான்னு பார்த்து சொல்லுன்னு சொல்லியிருந்தாலே அங்க தெரிஞ்சிருக்கும். குழந்தையா இருக்கும்போது அமீர் கான் தேவாவை பார்த்திருக்காரு. 30 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப பார்க்கிறாரு. அமீர் கான் 5 செகண்ட்லே நீ தேவா தானே அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு. அதுவே சைமன் அவர் ஒரு 18-19 வயசு இருக்கும்போது தேவா அவங்க அப்பாவை அவர் கண்ணு முன்னாடியே சாவடிக்கிறாரு. திரும்ப 30 வருஷத்துக்கு அப்புறம் கண்ணு முன்னாடி வரும்போது அவர் தான் அவங்க அப்பாவை சாவடிச்சாருன்னு கூட அவருக்கு தெரியாது. அந்த மிஷினை யூஸ் பண்றது ரொம்ப டஃப்னு சொல்றாங்க. பிரீத்தி தேவாவை தவிர வேற யாராலுமே யூஸ் பண்ண முடியாதுன்னு காமிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அப்புறம் எப்படி செகண்ட் ஹாஃப்ல போற வரவங்க ஈஸியா யூஸ் பண்ணிட்டு போறாங்க. பிரீத்தி நெல்லூர்ல இருந்து சென்னைக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. வைசாக்ல இருந்த ரச்சிதா எப்படி அந்த ட்ரெயின்ல வந்தாங்க? படம் ஃபுல்லா தேவா ஒரு ஃப்ரெண்டுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு ஓடிட்டு இருக்காரு. 30 வருஷமா கூலி மேல இல்லாத அக்கறை எப்படி கிளைமேக்ஸ்ல மட்டும் வருது? சொல்லணும்னா இதே மாரி அடிக்கிட்டே போலாம். நான் இதோட நிறுத்திக்கிறேன். இதே மாதிரி கேள்விகள் எனக்கு ஏகப்பட்டது தோணுச்சு படம் பார்த்ததுக்கு அப்புறம். இதுவரை எல்லா படத்துலயுமே எல்லா விஷயத்தையுமே டீடைல்டா காமிச்ச லோக்கி ஏன் இந்த படத்தோட ரைட்டிங்ல இவ்வளோ லத்தாஜிக்கா இருந்தாருன்னே தெரியல. இதே கூலி ஸ்டோரியை எப்படி பெட்டரா பண்ணியிருந்திருக்கலான்னு பார்க்கலாம்.